ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவுக்கு பிடிச்ச ஒன்றை தொடுனோனே சற்றும் யோசிக்காமல் எனக்கு பிடிச்சதை தொட்டு விட்டனே, எனக்கு பிடிச்சதை இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கனே, என்னுடைய அன்பை பெறாத பிள்ளையாகவா இருப்பாய்? நிச்சயமா இல்லை. எனக்கு பிடிச்சதை நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கியோ அதே போல உனக்கு பிடித்ததை தெரிந்து வைத்திருக்கிற உன் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட அப்பாவாகத்தான் நான் இருக்கேன். அதனால தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு பிடிச்சதையே தொட சொன்னேன். மொத்தத்தில் இந்த சாயப்பாவின் இலைகளில் இதுவும் ஒன்றுதான். எனக்கு பிடிச்சதை தெரிந்து வைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையும் உனக்கு பிடிச்சதையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனிமே நீ வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எந்த விஷயமும் நடக்காது. எல்லாவித கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சிட்டு நீ கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் சரி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் நான் தவிடுபொடியாக ஆக்கிடுறேன் என் செல்லமே. நல்லதோ கெட்டதோ எதுவும் உன் கைகளில் இல்லை. உன் வாழ்க்கை உயர்வா தாழ்வா என்பதையும் உன்னால் தீர்மானிக்க முடியாது. இந்த உலகத்தில் அற்பமான பொருளும் கிடையாது, அற்புதமான பெரிய விஷயமும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் இந்த உலகில் ஒவ்வொரு விலையும் மதிப்பும் உண்டு. அதனால் நீ எதையுமே உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காம எல்லாவற்றையும் சரிசமமாக பாவிக்க பழகு. என்னை நம்பி இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இனிமையான வாழ்க்கையை உன் கைகளில் தரப்போகிறேன். உன் கவலைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக அழித்து ஒழித்து விடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. சில பேரை நீ சந்திக்கிறதுக்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்குது. காரணமின்றி இங்கு எதுவுமே நடப்பதில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை அறிய முயற்சிக்காமல் என்னை நம்பி நடப்பதை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும். மற்றவங்க உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, நிராகரிக்கிறாங்கன்னு நினச்சி மனசு நொந்து போகாதே. இங்கு யாரும் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்வது கிடையாது. அப்படி உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒதுக்கி வைப்பாங்களே தவிர உண்மையிலேயே உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீ கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலுமே கூட உன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் கேட்பதற்கு இங்கு யாரிடமும் காதுகள் இல்லை. ஆனால் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பதால உன் கண்ணீரின் சுமைகளை நான் ஏற்றிக்கிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். எப்போவுமே எல்லாரும் என்ன விதையை போட்டாங்களோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நீயும் உன் மனசில் இருக்க வேதனையெல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்லி எதுவும் ஆக போகிறதில்லன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கான விஷயங்களை நீயே செய்ய பழகு. நீயே விதையை போடும்போது, நீயே நல்ல செயல்களை செய்யும் போது அது உனக்கான நற்பலன்களை அறுவடையாக கொடுக்கும் என் செல்லமே. உன்னை ஏளனமாக பேசினவங்க முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பாக உன்னை கரையேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக உன் வேலையை பாரு. உன் உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கக்கூடிய என் தங்கப்பிள்ளையான உன்னுடைய தூய்மையான பக்திக்கு பரிசாக நான் நிச்சயமா எந்த விதத்திலும் குறையே இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. கஷ்டம் வந்துருச்சேன்னு கண்ணை மூடிக்காம என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு தைரியமாக இருந்தீனா அந்த இருளையும் தாண்டி உனக்கான வெளிச்சம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்காக உன் வாழ்க்கையில் 1000 வழிகளை காட்டுவதற்கு நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை வழிநடத்தி நீ செய்யும் காரியம் நல்ல காரியமாக இருந்தால் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது, உனக்கான வெற்றியை உன் கைகளில் தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையே இருக்காது.
நான் உனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி அதே நேரத்தில் அடக்கத்தோடும் பணிவோடும் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. இனி எந்த இடத்திலும் யார் முன்னாலும் நீ தோற்று போகாத அளவுக்கு உனக்கான வெற்றியை கொடுப்பேன். துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சிட்டு உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறேன். உனக்கு அவசரத்துக்கு உதவி செய்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லையே நினச்சி வருத்தப்படாத. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நான் பல முறை உன்கிட்ட பல விஷயங்களை சொல்லியும் கூட இன்னும் நீ எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டும் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டுமே இருக்க. முதல்ல இந்த தெளிவை உனக்குள்ளே வரவழைச்சிக்கோ. கவலைப்படுறதாலேயோ கஷ்டப்படுறதாலேயோ எந்த ஒரு நன்மையும் நடக்க போகிறதும் இல்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போகிறதும் இல்லை. கண்டிப்பாக உனக்கான பாதையை வெற்றிகரமாக நான் அமைச்சு கொடுப்பேன்னு ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேரும். உன்னை வழிநடத்தக்கூடிய இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னை கலக்கமடைய செய்தவர்கள் முன்பாக உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் என் செல்லமே. உனக்கும் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நீ மனசு உடஞ்சி போனினா உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்னு யோசி. அதனால் ஒருபோதும் நீ மனம் சோர்ந்து போகாமல் தைரியமாக சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக உனக்கான காரியங்களை செய். எப்போதும் இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் குழம்பி தவிக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இனிமே நீ மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உன் வாழ்க்கையை அழகாக வாழும்படி உன் வேண்டுதலையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ நினச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு ஆசைப்படாம கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாவற்றையும் சரியான முறையில் சிறப்பான முறையில் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. என்னதான் நீ தட்டு தடுமாறி மேலே எந்திரிச்சு வந்தாலும் தண்ணிக்குள்ள பந்தை போட்டு அமுக்குவது போல உன்னை சுற்றி இருக்கிறவங்க மறுபடியும் உன் மனதை காயப்படுத்தி உன்னை கீழே தள்ளினாங்கன்னா நீ ஒருபோதும் வருந்தாதே. அந்த பந்தை எப்படி எத்தனை முறை தண்ணிக்குள்ள அமுக்கினாலும் அது மறுபடியும் எந்திரிச்சு மேலே வருமோ அதே போல நீயும் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு கலங்காமல் மேலே எழுந்து வா. என்ன நடந்தாலும் நடந்ததை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. அனைத்தையும் சரி செஞ்சு உன் முயற்சிக்கான முன்னேற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன்னு நம்பு. இன்னைக்கில்லைனாலும் நாளைக்கு உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறதான் போகுது. நீ மனசில் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். இதுவரைக்கும் நடந்ததையும் நடக்காமல் போனதையும் தள்ளி போனதையும் நினச்சி கலக்கம் அடையாதே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக